வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சரவணன் வண்டி ஓட்ட மயிலு பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. மயிலு ஒரே படபடப்பா அங்கேயும் இங்கேயுமா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரவணன் மயிலுன்னு கூப்பிட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. உடனே ரிவர்யூ மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி மயில பாக்குறவரு, மயிலு அப்படின்னு கொஞ்சம் வேகமா கூப்பிட, மாமா அப்படின்னு ஒரே பதட்டமா கேக்குறாங்க மயிலு. ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கன்னு சரவணன் கேட்க, அப்படின்னு ஏதோ சொல்லலாம்னு யோசிக்கிற மயிலு பேச முடியாம தவிக்க, ஓ இன்னும் மீனாவோட அப்பாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. ம் ம் இருக்கிற நிலைமையில நான் ஏமாமா அத பத்தி யோசிக்க போறேன்னு மயிலு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. மயிலு சொல்லு மயிலு அப்படின்னு சரவணன் கேக்குறாரு. ஆ மொத நாள் வேலைக்கு போறேன்ல, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்குன்னு மயிலு சொல்றாங்க. எதுக்கு மயிலு நீ பதட்டமா இருக்கணும்? உன்னோட திறமைக்கும் அறிவுக்கும் மொத நாளே இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாம் கொடுப்பாங்கன்னா பாத்துக்கயேன். அதனால நீ பதட்டம்லாம் படாதங்கிறாரு சரவணன். கரெக்ட் தான் மாமா, கரெக்ட் தான். கடவுளே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க மயிலு. ஆமா, இந்த ஆபீஸ்ல உங்ககிட்ட சர்டிபிகேட்லாம் கேட்கலையான்னு சரவணன் கேட்க, ஆ மறுபடியுமா அப்படின்னு தவிச்சு போய் பாக்குறாங்க மயிலு. மயிலு அப்படின்னு சரவணன் கூப்பிட, அப்படின்னு மயிலு ஒரு ரியாக்ஷன் கொடுக்க என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஆ இல்ல மாமா, இல்ல 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 அது கூட படிச்ச புள்ளையோட ரெக்கமெண்டேஷன்ல தானே நான் இங்க வேலைக்கு சேர்றேன். அதனால கேட்கலங்கிறாங்க மயிலு. ஓ அப்படியா, சரி சரின்னு சரவணன் வண்டியை ஓட்டிட்டு இருக்க. மாமா மாமா அங்கதான் அங்கதான் அங்க நிப்பாட்டுங்கங்கிறாங்க மயிலு. அங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வண்டியை சரவணன் நிறுத்துறாரு. நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு இறங்கிக்கிறாங்க மயிலு. என்ன மயிலு அதுக்குள்ள ஆபீஸ் வந்துருச்சான்னு சரவணன் கேட்க, இல்ல மாமா பஸ் ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு மயிலு சொல்ல சரவணன் திரும்பி பாக்குறாரு. பேருந்து நிறுத்தம் குன்றக்குடின்னு இருக்கு. சரி அதுக்கு என்ன அப்படின்னு அவர் கேட்க, நீங்க போங்க நான் பஸ்ல போய்க்கிறேங்கிறாங்க மயிலு. மயிலு ஆபீஸ்ல கொண்டு போய் விட சொல்லி அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, அது ஆபீஸ் ரொம்ப தூரம் மாமா, நான் போய்க்கிறேன் நீங்க போங்கங்கிறாங்க மயிலு. இருக்கட்டும் மயிலு, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, மாமா புரிஞ்சுக்கோங்களே, ரொம்ப தூரம் நீங்க போங்களேன் நான் போய்க்கிறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, மயிலு நீ என்ன புரிஞ்சுக்கோ, மொத நாள் யாருமே இல்லாம நீ போகணுமா, வண்டியில ஏறு வா. வா மயிலு, இங்க பாரு மயிலு, சொல்லியும் கேட்காம ஏன் பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு வந்தேன்னு அப்பா என்ன திட்டுவாருன்னு சரவணன் சொல்ல, மாமா அப்படின்னு மயில அனுத்திட்டு இருக்க, வந்து ஏறு வா. வா மயிலுன்னு புடிவாதமா கூப்பிடுறாரு சரவணன். அது இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வந்து உட்காரு வா மயிலு அப்படின்னு ரொம்ப இதமா கூப்பிட வேற வழி இல்லாம வண்டியில வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. போலாமான்னு கேட்க, ம் போலாமாமா அப்படிங்கிறாங்க மயிலு. சரவணன் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்க, இன்னைக்கு நான் செத்தேன்னு புலம்புறாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்க சரவணன், மயிலு அப்படின்னு கூப்பிட, என்ன மாமாங்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு சரவணன் கேட்க, லெஃப்ட்ங்கிறாங்க. லெஃப்ட்ல போய் என்ன மறுபடியும் சரவணன் கேட்க, லெஃப்ட்ல போயிட்டு அதுக்கப்புறம் ரைட்ல அதுக்கப்புறம் லெஃப்ட்லங்கிறாங்க மயிலு. என்ன மயிலு குத்து மதிப்பா சொல்லிட்டு இருக்கியான்னு சரவணன் கேட்க, இல்ல இல்ல மாமா அப்படிதான் போகணும் அப்படின்னு மயிலு சொல்ல, சரி சரி நீ மேப் அனுப்பு நான் பாத்துட்டு போறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல அதிர்ச்சி ஆயிடுறாங்க மயிலு. மேப்பா அப்படின்னு அவங்க கேட்க, ஆமா மயிலு மேப் அனுப்புங்கிறாரு சரவணன். மேப்புன்னு புலம்பிட்டு இருக்க, என்ன மயிலு மேப் இல்லையா, சரி அட்ரஸ் சொல்லு அதையாவது பாத்துக்கலாங்கிறாரு சரவணன். ஆ இல்ல மாமா மேப்பே இருக்கு அப்படின்னு மயிலு எடுத்த மொபைல் எடுக்க, சரி சரி சென்ட் பண்ணுங்கிறாரு சரவணன். மயிலோட படு திண்டாட்டமா இருக்கு. இவரு என்னடான்னா, மயிலு என்னாச்சு சீக்கிரம் அனுப்புங்கிறாரு. இல்ல மாமா மேப்பையும் பார்த்து வண்டியையும் ஓட்டுவீங்களா, நான் வழி சொல்றேன் நீங்க வண்டியை ஓட்டுங்க அப்படிங்கிற மயிலு. கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்திடுன்னு வேண்டிட்டு இருக்காங்க. மயிலு டைம் ஆயிட்டு இருக்கு மயிலுன்னு சரவணன் சொல்ல, தோ 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 இதோ மாமா நான் சொன்ன மாதிரி தான் மாமா, நேரா போயிட்டு லெஃப்ட்ல போங்க அப்படின்னு மயிலு சொல்ல, லெஃப்ட் கன்ஃபார்ம் தானேங்கிறாரு சரவணன். ஆ ஆ ஆமாமா அப்படின்னு மயிலு திரு திருன்னு முழிக்க வண்டியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறாரு சரவணன். சரவணன் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. மாமா ரைட்டு மாமா, லெஃப்ட் லெஃப்ட் இல்ல இல்ல ரைட்டு மாமா, இல்ல இல்ல லெஃப்ட் மாமா அப்படின்னு இருக்கிற ரெண்டு டைரக்ஷனையும் மயில மாத்தி மாத்தி சொல்ல, குழம்பி போற சரவணன் மண்டையை பிச்சிட்டு வண்டி ஓட்டுறாரு. வண்டியை ஓட்டிட்டே இருக்க சரவணன் ஒரு இடத்துல வந்து நிறுத்தி, என்ன மயிலு நாம போய்கிட்டே இருக்கோம், இப்படியே போய்கிட்டே இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல திருச்சி வந்துரும் போல இருக்கேங்கிறாரு அவரு. ஆ ஆ இன்னொரு 2 நிமிஷம் மாமா, இதே ரோட்ல நேரா போங்க ஆபீஸ் வந்துருங்கிறாங்க. சரவணன் இந்த பக்கமா அந்த பக்கமா விரல நீட்டி பார்த்துட்டு தலையை சொரிஞ்சிட்டு இருக்காரு. கடவுளே ஏதாவது ஆபீஸ கண்ணுல காமிச்சிருப்பா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. மயிலு போலாமான்னு சரவணன் கேட்க, போலாம் மாமா போலாம் போலாம் அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்திலேயே ஒரு ஆபீஸ் தெரியுது. ஒரு வாட்ச்மேன் கேர்ள்ஸ உள்ளர விட்டுட்டு இருக்காரு. மாமா மாமா அதோ அதோ அதுதான் அதுதான் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, ஓ அங்கயான்னு கேட்டு வண்டியை நிறுத்துறாரு சரவணன். இங்கதான் இங்கதான் அப்படின்னு வண்டியை விட்டு கீழே இறங்கிக்கிற மயிலு. மாமா இதுதான் இதுதான் ஆபீஸ் அப்படின்னு காமிக்க,
சரவணன் அந்த பில்டிங்க பார்த்துட்டு, "பெரிய ஆஃபீஸா இருக்கே மயிலு" அப்படின்னு கேட்க, "ஆ ஆமா மாமா, பெரிய ஆஃபீஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. "சரி, நான் உன்ன வந்து உள்ளர விட்டுட்டு" அப்படின்னு சரவணன் வண்டிய நிறுத்த போக, "ஆ வேண்டாம் மாமா, நானே போய்க்கிறேன்னு" சிரிக்கிறாங்க மயிலு. "மயிலு, மொத நாள்ல நானே வந்து உள்ளர விடுறேன்" அப்படின்னு சரவணன் சொல்ல, "என்ன மாமா, நான் ஸ்கூலுக்கா போய்க்கிட்டு இருக்கேன்? வேலைக்கு தானே போறேன். நானே போய்க்கிறேன் மாமா. நீங்க போங்க" அப்படின்னு மயிலு சொல்ல, "சரி, சரி. நீ உள்ளர போறதையாவது நான் பார்த்துட்டு போறேன். நீ போ" அப்படின்னு பார்க்கறதுக்கு ரெடியா நிக்கிறாரு சரவணன். மயில் அப்படியே பயந்து தயங்கி போய் நின்னுட்டு இருக்க. "என்ன மயிலு நிக்கிற? போ" அப்படிங்கிறாரு அவரு. "இல்ல, இல்ல. ஆமா. இல்ல, இல்ல. நீங்க இங்கேயே நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்புறம் நான் உங்கள மிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன். நானே போறேனே" அப்படின்னு மயிலு சொல்ல, "ஓகே. அதுவும் சரிதான். மிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவ. சரி நீ போ" அப்படிங்கிற சரவணன் மறுபடியும் நிமிர்ந்து பில்டிங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. மயிலு அங்கேயே நின்னுட்டுருக்க. "மயிலு போங்கறாரு சரவணன். நீங்க போங்க மாமான்னு" மயிலு சொல்ல, "நீ போங்கறாரு அவரு." "அம்மா, நீங்க போங்களேன்னு" மயிலு சொல்றாங்க. அவங்க "ப்ளீஸ்" அப்படிங்க. "ம். சரி, நான் கிளம்புறேன். கிளம்பட்டுமா?" அப்படின்னு வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டு பைங்கிறாரு சரவணன். மயிலு பை சொல்ல மறுபடியும் ஆஃபீஸ ஒரு தடவ நிமிர்ந்து பார்த்துட்டு வரேன்ட்டு கிளம்புறாரு சரவணன். மயிலும் அங்க நின்னு எட்டி பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச தூரம் போயிட்டு அவரு பை சொல்ல, அவருக்கு பை சொல்லிட்டு ஆஃபீஸ் கேட்ட வந்து புடிக்கிறாங்க மயிலு. உடனே வாட்ச்மேன் வேகமா வந்து, "அம்மா, யார் வேணும்? யார் வேணும் சொல்லுங்கன்னு" கேட்க, மறுபடியும் சரவணன் போயிட்டாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மயிலு, "இது என்ன ஆஃபீஸ் அண்ணேன்னு" கேக்குறாங்க. "நெறைய ஆஃபீஸ் இருக்குமா. முன்னாடி இருக்கிறது ஆடிட்டர் ஆஃபீஸு. நீங்க எங்க போகணும்னு" வாட்ச்மேன் கேக்குறாரு. "அங்க ஏதாச்சும் ஒரு வேலை இருக்குமாண்ணேன்னு" மயிலு கேட்க, "என்ன படிச்சிருக்கீங்கன்னு" அவரு கேக்குறாரு. 12ஆம் கிளாஸ்ன்னு மயிலு சொல்ல, மயிலு ஏற இறங்க பார்த்துட்டு, "12வது படிச்சவங்களுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது, போம்மா." "ஆ போம்மா" அப்படிங்கிறாரு வாட்ச்மேன். "ஆபீசர்லாம் வந்து போற நேரம். இங்கெல்லாம் நிக்கக்கூடாது, போம்மா. கிளம்பும்மா" அப்படின்னு அவரு விரட்ட, "சரிங்க அண்ணே" அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க மயிலு. மிஸ்டர் குமரவேல் அவரோட வண்டிய நிறுத்திட்டு ஏரிக்கரையில நின்னுட்டு இருக்காரு. இந்த பக்கமா அந்த பக்கமா பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. "ஓ, ஒருவேளை வரமாட்டாளோ? நம்ம வேற கெஞ்சி கேட்டதுல மனசிறங்கி வருவான்னு நெனச்சோம். ஆனா இல்லையே. ஒரு தடவ பேசினாலே வழிக்கு கொண்டு வந்துருவேன். ஆனா அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதேன்னு" புலம்பிட்டு உட்கார்ந்திருக்காரு. அங்க நிக்கிற ஒரு பஸ் பின்னாடில இருந்து அரசி அப்படியே ஏஞ்சல் மாரி வர, இவர பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். "அப்பா வந்துட்டா" அப்படிங்கிற குமரவேல் அப்படியே மெதுவா எந்திரிக்கிறாரு வண்டிய விட்டு. கொஞ்சம் பக்கத்துல வந்து நிக்கிற அரசி திருதிருன்னு இங்கேயும் அங்கேயுமா முழிச்சிட்டு இருக்க. "தேங்க்ஸ் அரசிங்கிறாரு குமரவேல்." "எதுக்கு?" அப்படின்னு அரசி கேட்க, "பார்க்கணும்னு சொன்னதும் நீ வந்ததுக்குங்கிறாரு குமரவேல். போற வர்ற இடத்துக்கெல்லாம் வந்து பேசணும்னு சொல்லிட்டு இருந்தீய. என் நம்பரை வேற யார்கிட்ட இருந்தோ வாங்கி மெசேஜ் வேற பண்ணியிருந்தீய. சொல்லுங்க, என்ன பேசணும்னு" அரசி கேக்குறாங்க. "ஆ, நிறைய பேசணும்" அப்படின்னு குமார் சொல்ல, "நிறைய பேசலாம் நேரம் இல்ல. என்னை யாராச்சும் பாத்துருவாங்க. சட்டு புட்டுன்னு சொல்ல வேண்டியதை சொல்லுங்கங்கிறாங்க அரசி. "ஆ, நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா?" அப்படின்னு குமரவேல் கேட்க, "எந்த விஷயத்தன்னு?" கேக்குறாங்க அரசி. நம்ம கல்யாண விஷயத்தன்னு" குமரவேல் சொல்ல, "என்ன நீங்க சும்மா இருங்க. 2 வீட்டுக்கும் பத்திக்கிட்டு எரியுது. இதுல கல்யாணம் வேறயா?" அப்படின்னு அரசி கேட்க, "அரசி, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இம்புட்டு நாளா எரியுற எல்லாமே அணைஞ்சிடும். 2 வீட்டு சண்டையும் முடிவுக்கு வந்துரும் அரசிங்கிறாரு குமரவேல். என்கிட்ட இப்படி சொல்லுவீங்க, ஆனா இன்னொரு பக்கம் பிரச்சனைய பெருசாக்குற வேலைய தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. மாமா கல்யாணத்துக்கு அம்புட்டு பிரச்சனை தேவையா? எங்க எல்லாரையும், குறிப்பா எங்க அப்பாவ அவமானப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்கன்னு" அரசி கேக்குறாங்க. "அது எங்க அப்பாவும் பெரியப்பாவும் பண்ணதுக்கு நான் எப்படி பொறுப்பேத்துக்க முடியும் அரசி?" அப்படின்னு குமரவேல் கேட்க, "தாலிய எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்தீங்களே, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க?" அப்படின்னு அரசி கேட்க, "என்னடா இது, இவ இப்படி கேக்குறாளேன்னு" யோசிக்கிற குமரவேல், "நான் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தான் வந்தேன். நீ பாத்தியா இல்லையான்னு தெரியல. உங்க அண்ணனுங்க தான் அம்புட்டு கோவமா இருந்தாங்க. என்ன அடிக்கிற மாரியே இருந்தாங்க" அப்படிங்கிறாரு குமரவேல். "சண்டை போடுறதெல்லாம் உங்களுக்கு புதுசா என்ன?" அப்படின்னு அரசி கேட்க, "அரசி, நான் நிறைய சண்டை போட்டவன் தான். ஆனா இப்ப சண்டையே வேணாம்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரேன். சண்டைக்கு போகணும்னு நினைக்கிறவன் இதெல்லாம் பண்ணுவானான்னு பாருன்னு" மொபைல்ல காமிக்கிறாரு. இதையும் கூட பாரு." இது பாருன்னு அவரு மொபைல்ல ஏதோ காட்டிட்டு இருக்க. அவங்க மொபைல்ல இருக்கிற பார்வைய குமரவேல் முகத்துல எடுத்து வைக்கிறாங்க. "சித்தப்பாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு எம்புட்டு ஆசைப்பட்டேனோ, அதே அளவுக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துல உன்னை பார்த்தப்போ என் கண்ண இங்கிட்டு அங்கிட்டுன்னு எங்கேயுமே திருப்பவே முடியல. எனக்கு உன்னை அம்புட்டு பிடிக்கும் அரசி. உன் கூட சேர்ந்து வாழ கொள்ள ஆசை" அப்படின்னு சிலப்பையில பிட்ட போட்டுட்டு ஆழம் பார்க்கறாரு குமரவேல். "பேச்செல்லாம் நல்லாத்தான் பேசுறிய. ஆனா பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே" அப்படின்னு அரசி சொல்ல, "நான் இப்ப என்ன பண்ண என்ன நீ நம்புவ? கைய அறுத்து காட்டவா? இல்லன்னா நெஞ்சில அரசின்னு பச்சை குத்திக்கவா?" அப்படின்னு குமரவேல் கேட்க, பதட்டப்படுற அரசி, "ஐயையோ, அப்படியெல்லாம் எதையும் செஞ்சு வச்சிராதீய" அப்படிங்க. "நீதான் என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்கிறாரு குமரவேல். "இங்க பாருங்க, 2 குடும்பத்தோட பிரச்சனைய நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்ல.
எப்படிங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அரசி கேட்க, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லு, எல்லாமே சரியாயிடும்னு குமரவேல் சொல்ல, அதான் அதான் எப்படின்னு கேக்குறேன் அப்படின்னு அரசி கேட்க, அது ராஜி உங்க வீட்டுக்கு வாழ வந்ததுக்கு அப்புறம் எங்க பெரியப்பா பெருசா சண்டை போடுறதே இல்ல. அத நீ கவனிச்சியா? ராஜி நல்லா வாழணும்னு அவரு அடக்கி வாசிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் உங்க அப்பாவும் பண்ணுவாரு. 2 குடும்பமும் அவங்கவங்க பொண்ணுங்களுக்காக கோவத்த விட்டு குடுத்துருவாங்க அரசி. யோசிச்சு பாரு, ஒரு நாள் எங்க அப்பத்தா உங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதுவே உங்களுக்கு எம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சு. நாம மட்டும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா, அப்புறம் தினமும் அப்பத்தா அங்க வருவாங்க. உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அம்மா, அவங்க அண்ணிங்க, அவங்க அம்மான்னு எல்லாருமே சந்தோஷமா பேசிப்பாங்க. உங்க அண்ணன்களும் நானும் ஜாலியா பேசி பழகுவோம். உங்க அப்பா, எங்க அப்பா எல்லாருமே முறை சொல்லி கூப்பிட்டுப்பாங்க. சந்தோஷமா பேசிப்பாங்க. அது எம்புட்டு அழகா இருக்கும் பாக்க. அப்படின்னு எமோஷனலா தூண்டி விட்டுட்டு இருக்காரு குமரவேல். லூசு அரசி இதெல்லாம் கேட்டு யோசிச்சுட்டு, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமாங்கறாங்க. நீ மனசு வச்சா நடக்கும் அரசி அப்படின்னு குமரவேல் சொல்ல, அரசி அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பாக்குறாங்க. ஏய் என்ன பாக்குற அப்படின்னு குமரவேல் கேட்க, தெரிஞ்சவங்க எங்க வீட்டு ஆளுங்க யாரும் வர்றாங்களான்னு பாக்குறேங்கிறாங்க அரசி. அரசி, நான் உன் முறை பையன் அரசி. இதுவே மத்த குடும்பமா இருந்தா சின்ன வயசுல இருந்தே எனக்கு நான் உனக்கு நீன்னு சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க. ஆனா நம்ம நிலைமைய பாரேன், மறைஞ்சு மறைஞ்சு பேச வேண்டியதா இருக்கு. வீட்டை பத்தியே பேசிட்டு இருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு குமரவேல் கேட்டுட்டு அப்படியே அப்பாவியா பாத்துட்டு இருக்க. நீங்க நிறைய நேரம் முரட்டுத்தனமா தான் நடந்திருக்கீங்க. என் அண்ணன்கிட்ட சண்டையெல்லாம் போட்டிருக்கீங்க. என் அண்ணிங்களையும் நீங்க கடத்தியிருக்கீங்கன்னு சொல்ல, ஐயோ அரசி, நான் அதெல்லாம் பண்ணுனவன் தான். ஆனா அந்த குமரவேல் இப்ப இல்ல. நான் முழுசா மாறிட்டேன். நான் பண்ணின தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் குடு. ஆனா என்ன நம்பாம மட்டும் மட்டும் போயிடாத அரசி அப்படின்னு கெஞ்சலா கேட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்க அரசியோட முகத்தை பாத்துக்கிட்டே இருக்காரு குமாரவேல். அரசி, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு சித்தப்பா கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி நான் உன்னை பார்க்க வந்தேன்ல, அப்ப நீ என்னைய மாமா கிட்ட இருந்து காப்பாத்துனியே, அங்க இருந்து போயிடுங்கன்னு துரத்துனியே, நானும் போயிட்டேன். ஆனா நான் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ சிரிச்சல்ல அப்படின்னு குமாரவேல் கேட்க, ஐயோ என்ன பதில் சொல்றதுன்ற மாதிரி முழிக்கிறாங்க அரசி. இங்க பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு குமாரவேல் கேட்க, நான் நான் கிளம்பணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி திரும்புறாங்க. ஏய் கிளம்பு கிளம்பு, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு கிளம்பு. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்ல அப்படின்னு குமாரவேல் வற்புறுத்தி கேட்க, நான் கிளம்பணுங்க அப்படின்னு அரசி மறுபடியும் திரும்ப, பதில் சொல்லிட்டு போ அரசிங்கிறாரு குமாரவேல். நான் கிளம்பணும் அப்படின்னு விடுதுன்னு திரும்பி போயிடுறாங்க அரசி. அரசி, அரசி அப்படின்னு குமாரவேல் கூப்பிட, நாளேட்டு போன அரசி திரும்பி பாக்குறாங்க. பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல, அரசி அவங்களுக்குள்ளேயே ரகசியமா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறாங்க. அரசி, என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? பதில் சொல்லிட்டு போ, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு குமாரவேல் கேட்க, மறுபடியும் ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு திரும்பி போய்கிட்டே இருக்காங்க அரசி. அப்ப என்னை பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கட்டுமா? சொல்லு அரசி, பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கட்டுமான்னு கேட்க, அரசி திரும்பி நிக்கிறாங்க. அவங்க கலகலன்னு சிரிச்சுட்டு போக, அப்ப நான் அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சிரிச்சுக்கிட்டே நிக்க, அரசி திரும்பி திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அரசி அங்க இருந்து போனவன, செம்மடா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு கையை தட்டிக்கிறாரு குமாரவேல். மயிலு பாவம் நடந்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஐயோ பசி வேற உயிர் போகுதே, எங்க உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு இடம் தேடிக்கிட்டே வர்ற மயிலு ஒரு இடத்த பார்த்துட்டு, அங்க பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்க உட்கார்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க, இல்ல வேண்டாம், பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு இன்னும் நம்ம நிலைமை மோசம் ஆகல அப்படின்னு புலம்பிக்கிட்டே வேகா வெயில்ல பாவமா நடந்து வர்றாங்க. ஐயோ வெயில் அடிக்குது, இதுக்கு மேல உட்கார்ந்து சாப்பிட பஸ் ஸ்டாப் கூட இல்லைன்னா என்ன பண்றது? வெயில் வேற கொளுத்துது, எங்க உட்கார்ந்து சாப்பிட? தண்ணி வேற இல்லன்னு சொல்றவங்க அங்க ஒரு சின்ன டேங்க் இருக்கத பாக்குறாங்க. வேகமா அங்க ஓடுறவங்க தண்ணிய புடிச்சிட்டு, கடவுளே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு புலம்பிக்கிட்டு வாட்டர் கேன்ல தண்ணிய புடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன கோவில் முன்னாடி வர்றாங்க. சரி இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறவங்க தரைய தொடச்சு விட்டுட்டு உட்கார்றாங்க. மறுபடி கைய கழுவிட்டு டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பாட பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து வாயில வைக்க போறாங்க. அப்போ கை தட்டுற சத்தம் கேட்டு அப்படியே பாக்குறாங்க. அப்போ ஒரு ஆள் அங்க வந்து நின்னு இவங்களையே பாத்துட்டு இருக்காங்க. ஐயையோ யாருன்னு தெரியலையே, முறைச்சு முறைச்சு பாக்குறானே அப்படின்னு மயிலு ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த ஆள் பாத்துக்கிட்டே இருக்க இவங்க பசி தாங்காம சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நடந்துகிட்டு இருக்காங்க. என்ன இப்படி வெயில் அடிக்குதுன்னு தலையில துணிய போட்டுட்டு அனத்திக்கிட்டே நடக்கிறாங்க பாவம். ஒரு இடத்துல இளநீ வித்துட்டு இருக்காங்க. அத பார்க்கவே அவங்களுக்கு ரொம்ப ஆசையும் ஆர்வமுமா இருக்கு. மனசுல சந்தோஷமா அந்த இடத்துக்கு வர்றாங்க. வாங்கம்மா வாங்க, இளநீ வெட்டி தரவா? டேஸ்டா இருக்குமான்னு அவரு சொல்ல, இளநீ எவ்வளோன்னு மயிலு கேக்குறாங்க. 80 ரூபாமான்னு அவரு சொல்ல, ஆ 80 ரூபாயா அப்படின்னு மயிலு வாயில கைய வச்சுட்டு கேட்க, பின்ன என்ன 8 ரூபாய்க்கா கிடைக்கும்? எந்த ஊர்ல இருந்து வர்ற?
அப்படிங்கிற இளநீக்காரரு வெட்டவான்னு கேட்க, இல்ல இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மயிலு பரிதாபமா இளநிய திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படியே வர்றவங்க ஒரு இடத்துல பார்க் மாதிரி இருக்கு. அங்க இருக்க பெஞ்ச்ல பேக்க வச்சுட்டு சம்மணம் போட்டு உட்கார்ந்து மொபைல பாக்குறாங்க. அதுவும் போர் அடிச்சு போயிட அவங்களுக்கு தூக்கம் வருது. மொபைல பேக்குள்ள வச்சுட்டு பேக்க தலைக்கு வச்சு அப்படியே படுக்குறாங்க. திரும்பவும் மொபைல் எடுத்து பாக்குறாங்க. திரும்பவும் மொபைல பையில வச்சுட்டு அப்படியே நடந்து வர்றாங்க. அங்க கொஞ்சம் கடைங்க பூட்டி இருக்கு. அது முன்னாடி வந்து படியில உட்கார்றவங்க, ஐயோ! காலெல்லாம் வலிக்குதேன்னு அமத்தி விட்டுக்கிறாங்க. உண்மையிலேயே பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. மயிலு பொய் சொன்னதுக்காக அவங்க மேல கோவப்படுறதா? இல்ல அவங்க இத்தன தடவ நோ சொல்லியும் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா வேலைக்கு அனுப்புற பாண்டியன் ஃபேமிலிய பத்தி கோவப்படுறதா? அப்படின்னு தெரியல. முடியல. தண்ணி வேற தாகமா இருக்குன்னு வாட்டர் கேன திறந்து தண்ணி குடிக்கிறாங்க. ஒரு முடக்கு குடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறவங்க பதறி போய், "ஆ மாமா" அப்படிங்கிறவங்க கால் ஆன் பண்ணி, ஹலோ மாமா" அப்படிங்க மயிலு எங்க இருக்கன்னு கேக்குறாரு அவரு வண்டி ஓட்டிக்கிட்டு. என்ன இது எங்க இருக்கன்னு கேக்குறாரு. தெரு தெருவா அலைஞ்சத பாத்திருப்பாரோ அப்படின்னு இந்த பக்கமா அந்த பக்கமா பாத்துட்டு இருக்க மயிலு உன்னதான் எங்க இருக்கன்னு கேக்குறாரு. ஆ ஹலோ ஹலோ மாமா நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன் மாமா அப்படின்னு மயிலு சொல்ல வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு அவரு. போகுது மாமா அப்படின்னு மயிலு சொல்ல சரி எப்ப வேலை முடியும்னு சரவணன் கேக்குறாரு. இதோ இதோ இன்னும் 10 நிமிஷத்துலன்னு மயிலு சொல்ல சூப்பர் மயிலு நானும் ஆபீஸ்க்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்ல மயிலுக்கு உலகமே தட்டாமாலை சுத்துது. இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் மயிலுன்னு சரவணன் சொல்ல பதறி போய் எழுந்து நிக்கிறவங்க ஆபீஸுக்கா எதுக்கு மாமா இப்ப ஆபீஸ்க்கு வரீங்கன்னு கத்திடுறாங்க. என்ன கேள்வி இது உன்னை பிக்கப் பண்றதுக்கு தான் அப்படின்னு சரவணன் சொல்ல தலை பிச்சிட்டு போகுது மயிலுக்கு. பிக்கப் பண்ணவா? பதறி போய் மாமா நான் பஸ்ஸ பிடிச்சு வீட்டுக்கு வந்துருவேனே இப்ப நீங்க எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னு மயிலு கேட்க மயிலு பாதி வழி வந்தவன திரும்ப போக சொல்றியா அப்படின்னு சரவணன் கேட்க என்னடா சொல்றதுன்னு பதறவங்க மறுபடியும் மாமா மாமா எதுக்கு மாமா உங்களுக்கு வீண் கஷ்டம் நானே வந்துடுறேன் மாமா அப்படின்னு மயிலு சொல்ல ஏன் மயில கூட்டிட்டு வர்றதுலயும் கொண்டு போய் விடுறதுலயும் எனக்கு எந்த சிரமமும் இல்ல சந்தோஷம்தான் 10 நிமிஷம் மாமா அங்க இருப்பேன் சரியா அப்படின்னு சரவணன் சொல்ல மாமா 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 நான் சொல்றத மாமா அப்படின்னு மயிலு கத்திட்டு இருக்க பையனை போனை வச்சிடுறாரு சரவணன். மாமா மாமா ஹலோ மாமா அப்படிங்கிற மயிலு ஒண்ணுமே சவுண்ட் வரலன்னு போன் எடுத்து பாக்குறாங்க. அதுல கால் கட் ஆயிருக்கு. அப்படியே வெறிச்சு போய் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க மயிலு. பாவம் மயிலு மாட்டிடுறாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்ல பொய்யே இருக்கக்கூடாது. அப்படி பொய் இருந்தா அது ஏதோ ஒரு நேரத்துல பெரிய பிரச்சனையா வந்து முடியுங்கிறதுக்கு மயிலோட நிலைமை தான் பெரிய எக்ஸாம்பிள். ஆனாலும் மயில பார்க்க ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. அடுத்து என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.